வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எனக்கு நடந்த ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இப்போது வந்து பல்லாவரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் பேண்டான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு கீதம் ஹோட்டல் பக்கத்தில் ரோட்டோரத்தில் வச்சுருப்பாங்க. சரியான கூட்டம் இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 o'clock போயிட்டு 11:30க்கு எனக்கு ஷிஃப்ட்டு முடியுதுன்னா அந்த ஷிஃப்ட்டு முடிகிற டைமில் வந்து இவங்க கடைக்கு நான் வருவேன். நிறைய கூட்டம் இருக்கும். என் வீட்லேயும் வந்து ஒரு டைம் வாங்கிட்டு போய் கொடுத்ததுலேருந்து திருப்பி இந்த கடையோட பார்பிக்யூவும் பிரியாணியும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்பாங்க. ஸோ நானும் அந்த மாதிரி வாங்கிட்டு போவேன். எப்போவுமே நல்லாயிருக்கும், எந்த பிரச்சனையுமே இருந்தது கிடையாது. பிரியாணியும் ஒரு டைம் பிரியாணி மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்காது, மற்றபடி நல்லாயிருக்கும் அந்த காஸ்ட்டுக்கு. ஸோ நல்லாவே இருந்தது. ஸோ இப்போது போன மந்த் என்ன ஆச்சுன்னா, இந்த கடையை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாக காணோம். ஸோ நைட்டு வரும்போதெல்லாம் நான் பார்த்துட்ருப்பேன், கடை இல்லை. சரின்ட்டு போன மந்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையை வந்து பல்லாவரம் பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்டில் இந்த பிரிட்ஜுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் ஸ்டால் மாதிரி போட்டது இப்போ ஒரு ஹோட்டல் கடையாகவே வந்து இது பண்ணியிருந்தாங்க. சரி, ஓப்பன் ஆகி 1 month ஆச்சு. நானும் வந்து பார்த்திங்கன்னா டே ஷிஃப்ட்டு மாறிட்டேன். ஸோ ரொம்ப நாளாக வந்து பிரியாணி சாப்பிடல. வீட்லேயும் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க, வாங்கிட்டு வாங்க, பார்பிக்யூ வாங்கிட்டு வாங்க, பெப்பர் பார்பிக்யூ வாங்கிட்டு வாங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்த்திங்கன்னா நான் ஒரு 7 o'clock வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன். ஸோ பிரியாணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெப்பர் பார்பிக்யூ வந்து வாங்கினேன். 300 ரூபாய் ஆஃப் பெப்பர் பார்பிக்யூ. பிரியாணி வந்து குஸ்கா வந்து 150. ஸோ வாங்கிட்டு போனேன். அப்போ வந்து கூட்டம் இல்லை கடையில், ரொம்ப கூட்டம்லாம் இல்லை. ஒரு 4-5 பேர் தான் நின்றுட்டு இருந்தாங்க. யூஸ்வலாக அது வந்து நைட் டைம். ஸோ நான் வந்து போய் வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டோம். ஒரு 3 பீஸ் நல்லா இருந்தது. 4வது பீஸ் எடுக்கிறது சரியான ஸ்மெல்லு, நாற்றம் தாங்க முடியல. உள்ளே வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணால் கருப்பாக இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 2 நாள் தேக்கி வச்ச ஒரு சிக்கன் மாதிரி இருக்குது. அவ்வளோ ஸ்மெல்லு, அது அழுகி போன ஸ்மெல்லு. என்ன கேட்குறேன், நான் உங்கள் கடையை தேடி வரேன். எதுக்காக உங்கள் கடையை நான் வரேன்? எனக்கு வந்து நான் நல்லா இருக்கு அப்படின்னு தான் நான் வரேன். நீங்கள் 2 நாள் சிக்கனை வச்சு புது சிக்கனோட மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்து க்ரியேட் பண்ணிவிடும். என் ஒய்ஃப் 2 பைட்டை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே போட்டுட்டாங்க. சுத்தமாக சரியான ஸ்மெல்லு, வாயில் வைக்க முடியல. அடுத்து மிச்சம் இருந்த 4 பீஸுமே நாங்கள் எடுத்து வெளியே தான் போட்டோம். ஒரு புது சிக்கன் வைக்கிறீங்க, அதை வந்து எப்படி உங்களுக்கு மனசு வருது எனக்கு புரியல. உங்களுக்கு நான் வந்து கடைக்கு போய் நான் 1 கிலோ சிக்கன் வாங்குறேன்னா எனக்கு 220 ரூபா தான், 240 ரூபா வரும் சிக்கன். நான் 300 ரூபா கொடுத்து பார்பிக்யூ வாங்குகிறேன், ஆஃப் தான் வாங்குகிறேன். சரிங்களா? அதில் வந்து உங்களால் எப்படி இந்த மாதிரி மனசாட்சியே இல்லாமல் வந்து பழைய சிக்கனை மிக்ஸ் பண்ணி கொடுக்க முடியுது? இப்போ நான் என்னென்னா, எனக்கு தெரியாது. எனக்கு வந்து மசாலா போட்டு அதை பார்பிக்யூ வச்சு கொடுக்குறாங்கன்னு தான் நான் நினைப்பேன். அது சூடாகவும் இருக்குது. ஆனால் அங்கே வேலை பார்க்குற மாஸ்டருக்கு தெரியும்ல. பழைய சிக்கனை வந்து இன்றைக்கி நைட்டு தேங்கிருச்சு, நாளைக்கு வந்து நாம் அதை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாஸ்டருக்கு தெரியாதா? இல்லை அங்கே வாங்குகிற ஜனங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடை சிக்கனை வாங்கிட்டு போய் நல்லா இருக்குன்னு தான் சாப்பிட்றாங்களா, இல்லை அவங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் ரெட் பாண்டா உங்களோட பார்பிக்யூ நான் ரொம்ப நாளாக சாப்பிட்ருக்கேன். ரொம்ப நாளாக பிரியாணியும் சாப்பிட்ருக்கேன், நல்லா இருந்தது. இது வந்து இதோட நான் இந்த கடை பக்கமே திரும்பாத அளவுக்கு நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க. இது வந்து கவனக்குறைவோ இல்லை என்னன்னு தெரியல. இது வந்து நோட்டிஃபை பண்ணப்பட வேண்டிய ஒரு பெரிய விஷயம். பீப்புளோட ஹெல்த்தில் மட்டும் நீங்கள் பே பண்ணாதீங்க. பழைய சிக்கனை எதுக்கு விற்கிறீங்க உள்ள? ஏன் உங்களுக்கு தெரியாது அது பழைய சிக்கன்னா? ஒரு நாள் இன்றைக்கி மீந்து போச்சு, அடுத்த நாள் நைட்டு மிட்-நைட்டு 3-4 மணி வரைக்கும் நீங்கள் விற்கிறீங்க. அது முடிஞ்சிடுச்சுன்னா எடுத்து போட வேண்டியதானே? எதுக்கு நீங்கள் வச்சுட்டு கொடுக்குறீங்க? அவ்வளோ ஸ்மெல்லு. அது 1 நாள் இல்லை 2 நாள் இருந்து இதுவாக சிக்கனாக இருக்கும். இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இதை மாற்றிக்கோங்க தயவு செஞ்சு. இதை ஒரு ரெக்வஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. பீப்புளோட ஹெல்த்தில் ப்ளே பண்ணாதீங்க ப்ளீஸ். என்னோடய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இது. நான் 7 மணிக்கு வந்து நான் வாங்கிட்டு வந்தேன். இப்போது 8 மணி 9 மணி ஆகுது. என்னால் இன்னமும் அந்த ஸ்மெல்லு
என் கையை விட்டும் போகல, என் வாயை விட்டும் போகல, அந்த அளவுக்கு இருக்குது. இதை வந்து நீங்கள் ஒரு விழிப்புணர்வாக எடுத்துக்கங்க. தயவு செஞ்சு ஜனங்களே, மக்களே, பார்பிக்யூ வைக்கிறாங்கன்னா அது ஃப்ரெஷ்ஷாக போட்டதான்னு ஒரு 4 வாட்டி கேளுங்க. கேட்டால் தான் அவனுக்கே புத்தி வந்தாச்சும் எடுத்து வைப்பான். இல்லைன்னா என்ன மாதிரி எனக்கு என்ன ஆகும்னு தெரியல. ஆக்சுவலாக நாங்கள் தெரியாமல் வாயில் வச்சுட்டோம். ஆனால் அது வந்து ரொம்ப பழைய சிக்கனாக இருந்தது. எங்களுக்கு என்ன ஆகும்னு தெரியல. ஸோ மக்களே, நீங்களும் பார்த்துக்குங்க, உஷாராக இருங்க.